குட் மார்னிங். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வித் அ மைண்ட் ப்ளோயிங் வியூவோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலி இங்கே வந்து டெக்கில் ஒரு 3-4 டேபிள் தான் இருக்கும். நாங்கள் வர்றதுக்குள்ளே எல்லாருமே உட்காந்துட்டாங்க. ஸோ விச் இஸ் திங்கிங், சரி பரவாயில்ல இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாமே, எதுவும் இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். நான் உட்காந்த உடனே அந்த ஸ்டாஃப் எல்லோரும் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இட்ஸ் லைக் our own personalized செட்டப் மாதிரி, ரொம்ப ஸ்வீட் ஆஃப் தெம். ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். அப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோம் காட்டுறோம். Officially welcome back to my channel for the next video. ஸோ இன்றைக்கும் நாங்கள் வந்து க்ரூஸில் இருக்கோம். இந்த க்ரூஸ்க்கு வந்து 2 days 1 night அப்படி தான் அந்த பேக்கேஜ் வரும் போல இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த க்ரூஸ் ட்ரிப் வந்தாச்சு. நாங்கள் எங்களோட ப்ரன்ச்சும் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து அந்த குட்டி போட்டில் திரும்ப எங்களை கூட்டிகிட்டு போய் போர்ட்டில் விட்டுடுவாங்க. அங்கேருந்து நாங்கள் கார் பிடிச்சி இன்றைக்கி ஒரு ஃப்ளைட் எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு ஜேர்னியை தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். பட் திஸ் இஸ் ஹலாங் பேங்க. இது வந்து வியட்நாம்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்டி அட்ராக்ஷன்ஸ். லைக் லிட்ரலி நாங்கள் வந்து வியட்நாம்லேயே சர்ச் பண்ணும்போதெல்லாம் நிறைய இந்த ஹலாங் பே இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் தான் வந்தது. அந்த கயாக்கிங் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பேம்பூ போட், அதாவது ட்ரெடிஷ்னல் பேம்பூ போட், இங்கே இருக்கிற ஃபிஷர்மேன் அவங்களே வந்து அதை ஓட்டிட்டு நம்மளை ஒரு கேவ்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே லிட்ரலி நிறையா பேசி வீடியோலாம் எடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். பட் அங்கே போன உடனே இட் வாஸ் லிட்ரலி மேஜிக்கல். அங்கே தான் வந்து கிங் காங்லாம் ஷூட் பண்ணாங்களாம். ஸோ அதனால் அதெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு செம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக பார்த்தோம். அண்ட் நின் பிங் அங்கே வந்து எங்களை ஒரு போட்டம்மா ஓட்டி கூட்டிகிட்டு போனாங்கல்ல. இங்கே ஆக்சுவலி எங்களோட போட்டை ஓட்டினது ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு. அவ்வளோ பெருசாக வெயிட்டாக இருக்குதுங்க அந்த ரோ பண்ணுற இதெல்லாம். பட் அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்து மெனூவர் பண்ணி ரோ பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஜாலியாக இருந்தது அந்த ரைட். அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி செக் அவுட்காக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் மேலே வந்து ஒரு ஃபைனல் ஃபியூ மூமெண்ட்ஸ் ஆஃப் பிளிஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இட்ஸ் பியூட்டிஃபுல். யூனோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ வருஷம் முன்னாடி, மறந்துடுச்சாங்க என்ன சொன்னாங்கன்னு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் இருந்து தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம், இப்போ தான் இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நாங்கள் வந்து போட்லேருந்து இறங்கி கீழே போய் குட்டி போட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லேண்டுக்கு போகிறோம். மை ஃபர்ஸ்ட் ஓவர் நைட் க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஆக்சுவலி பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, காலையில் எழுந்த உடனே அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணியிலே இருக்கோங்கிறது வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் லிட்டரலி இவ்வளோ நேரம் தெரியல. பட் இப்போ போகும்போது எனக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது. பட் பரவாயில்ல, போகலாம். அப்போ தான் அடுத்த இடத்துக்கு போய் பார்க்க முடியும். மீண்டும் ஒரு முறை ஒரு சூவனியர் ஷாப்புக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் ஹலாங் பேலேருந்து கிளம்பி ஒரு 1 hour ஆச்சு. செம்ம தூக்கம், நிம்மதியான தூக்கம். ராகம் மடியிலே பார்த்துட்டேன்னா பயங்கரமான தூக்கம். தூங்கி முடிச்சு எழுந்து பார்த்தா இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் வந்துடணும். ஸோ இப்போ வந்து இது ரொம்ப பெரிய ஒரு ஷாப். இங்கேயே பெயிண்டிங்ஸும் வச்சுருக்காங்க, ஜுவல்லரி, பேக்ஸ்ன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதை தாண்டி அந்த பக்கம் போயிட்டோன்னா நம்ம டிரைவரை மீட் பண்ணிடுவோம். 1 hour later. ஸோ 2 விஷயம் நான் சொல்லணுங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த வேர்ல்ட்லேயே இல்லை, எனக்கு யாராவது லூயி விட்டான், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிராண்டுன்னு வச்சுக்கோங்க, லூயி
விட்டான் பேக் கொடுத்தா கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டேன். ஆனால் கிப்ளிங் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அது வந்து எப்படி இருக்கும்னா இட்ஸ் மேட் ஆஃப் லைக் த பெஸ்ட் மெட்டீரியல். அதில் எக்கச்சக்கமான ஜிப்ஸ் இருக்கும். இட்ஸ் லைக் அ வெரி வெரி ஃபங்க்ஷனல் வெரி லாங் லாஸ்டிங் டியூரபிள் பேக். அந்த கிப்ளிங் பிராண்ட்லேருந்து யாராவது எனக்கு ஒரு பேக் வாங்கி கொடுத்தாங்கன்னா தட் வில் லிட்ரலி பி த பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் மீ. அப்படி அது வந்து சென்னையில் அவ்வளோ ஈஸியாக அவைலபிள் கிடையாது. ஐ மீன் நிறைய வெப்சைட்ஸில் கொடுப்பாங்க, பட் அது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு தெரியாது. துபாயில் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஹாலிடேக்கு போகும்போது ராகவ் வாஸ் ஸ்வீட் எனஃப் டு கெட் மீ அ ஃபியூ கிப்ளிங் பேக்ஸ். ஸோ எனக்கு அந்த பிராண்ட் ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் அது கொஞ்சம் ஒரு நீஷ் பிராண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லியாக இருக்கும். பட் பிலீவ் மீ, அந்த பேக்கை நான் யூஸ் பண்ணி என் கொள்ளு பேத்திக்கு கொடுக்கலாம். அது அந்த நாள் வரைக்கும் அது வந்து ரொம்ப கெடாமல் இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. அதோட குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இங்கே இருந்துச்சேன்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். பட் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு அம்மா வந்துட்டாங்க. ஐ மீன் ஒரு சேல்ஸ் லேடி வந்துட்டு, ஓ வாங்க போறீங்களா, நல்ல கலர், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அப்புறம் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சரி ஒரு 5 minutes கழிச்சு அவங்க போயிடுவாங்க, மறுபடியும் போய் வீடியோ எடுக்கலாம். திரும்ப 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 நாங்கள் அந்த செக்ஷன் போனாலே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கடையை விட்டு வாசலில் இறங்கி வர வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வேறு எதுவுமே உங்களுக்கு அங்கே ஷூட் பண்ண முடியல. அப்புறம் ஏதோ வாய் வந்து நம்மன்னு பசி இருந்து ஒரு மாதிரி ஏதாவது கடிக்கணும் போல தோணிட்டு இருந்தது. அப்போது லுக் வாட் ராகவ் கேவ் மீ. இது வந்து மேரி பிஸ்கெட். நேற்றுக்கே அந்த க்ரூஸில் ஒரு பார்ட்டி வச்சாங்களே, சன்செட் டீ பார்ட்டி. அப்போது அங்கே இருந்த மேரி பிஸ்கெட்டில் 2 நான் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. அந்த ஒரு மேரி பிஸ்கெட் வந்து இப்போ சாப்பிட்டுக்கிட்டோம். அண்ட் நான் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வந்து we had it as a habit. லைக் எங்கள் ஃபேமிலியில் யார், நான் எங்கள் அம்மா அப்பா அண்ணா யார் எங்கே ட்ராவல் பண்ணாலும் அந்த ஊரோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வந்து அங்கே ஒட்டிடுவோம். ஐ திங்க் ஏதோ ஒரு ஊர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். டர்க்கியா இல்லை, ஏதோ ஒரு ஊர் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். கடைசி நாள் வரைக்கும் வாங்கணும்னு நினச்சி அப்புறம் சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த தடவை இல்லை, பார்த்த உடனே ஐ காட் வியட்நாம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட். அண்ட் அவ்வளோதான் நான் அப்டேட் பண்ணுவேன்னு நினச்சேன். தென் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட் இன் வியட்நாம். ஸோ நாங்கள் கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. கொஞ்சம் லைட்டாக பசி எடுத்துச்சு. ஸோ இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாக நிறைய கடை இருந்தது. அதுலேயே இந்த கடையில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருந்தது. அதனால் அதை வாங்கி சாப்பிட்டுருக்கோம். சும்மா கல்ல பசி. இப்போது ஃபர்ஸ்ட் வியட்நாம் டொமெஸ்டிக் ஃப்ளைட்டுக்குள்ளே நாங்கள் ஏற போகிறோம். வேறு ஏரோ பிரிட்ஜ். வந்துட்டோம். இப்போ வண்டிக்கு நடந்துட்டுருக்கோம். ஓ மை காட், நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். அவர் தான் வந்து இங்கே வண்டி எங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கவர், ஓகேங்களா? ஆனால் அவர் வண்டியை எங்கே பார்க் பண்ண மறந்துட்டார். ஸோ அப்பத்துலேருந்து அந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். எந்த பக்கம் லைட் அடிக்குது, எந்த பக்கம் லைட் அது பிளிங்க் ஆகும் இல்லைங்களா, அந்த இண்டிகேட்டர்லாம் அதை அடிக்க பார்த்துக்கிட்டே இருந்தார். ஃபைனலாக இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அவர் வண்டியை தேடிட்டு இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் அவரை தொலைச்சிடக்கூடாதுன்னு ராகவ் வந்து இந்த ட்ராலியை தள்ளிக்கிட்டே நாங்கள் வந்துட்டு இப்போ ஃபைனலி வெய்யோ பேக்ஸ் எல்லாம் காரில் ஏற்றிக்கிட்டு ஹோட்டலுக்கு போக வேண்டியதான். இதுதாங்க நக்ஷத்ரா, இதுதாங்க கடல். So this is such a lovely room. Ocean facing room தான் வேணும்னு எங்களுக்கு தெரியும். லைக் அதுதான் புக்டுன்னு எங்களுக்கு தெரியும். பட் அது இவ்வளோ மேஜிக்கலாக இருக்குன்னு தெரியாது. we're on the 26th floor and it's looking amazing. Horizon அங்கேயே இருக்கு. அதுதான் வந்து டனாங்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு லேடி புத்தா டெம்பிள். I think we're going there
tomorrow or day after. But I don't think we're doing justice by showing them in the night. This is not even half of what it We'll looks show you like. in the morning because நாங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் இல்ல இந்த ஊர் வந்து கண்ணுல எப்படி இருக்கோ அந்த மாதிரி கேமரால வரவே மாட்டேங்குது. We'll quickly show you a tour of the room and then நாளைக்கு நாங்க உங்களுக்கு நல்லா காட்டுறோம். ஓகே நான் பேக் கூட கேட்டேன் அப்படியே வந்துருக்கேன். So இங்க வந்து I think if you have an additional person அவங்க படுத்துக்கிறதுக்கோ seating மாதிரி ஒன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. This is our bed and again with some really sweet decoration. இது ஒரு study table. We have the television here, luggage rack, and this is the washroom as you can already see. There's a big mirror here which is always a plus point. And இங்க வந்து நம்மளோட mini bar, tea coffee station, like see இந்த மாதிரி இழுத்தோம்னா எல்லாம் வரும். அதெல்லாம் வச்சிருக்காங்க. இதுல ஒண்ணுமே இல்லை பட் வச்சிருக்காங்க. தண்ணி கொடுத்துருக்காங்க 2 பாட்டில். அண்ட் இது வந்து obviously to do our business. இங்க வந்து the sink area and then we have the shower cubicle. So அதை க்ளோஸ் பண்ண முடியும். Let me show you. நான் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் ரூம்க்கு வந்து என்னடா இது இப்படி ஓப்பனா இருக்கு எப்படி இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். Then my mother taught me this. You can always close it for a price. So with the room tour, inge cupboard irukku. Cupboard kulla obviously there'll be iron, robe, chappal adellame kuthirukanga. It's lovely. So ஒரு வழியா I think I've come to my most favorite city in Vietnam. Like இப்பதான் வந்திருக்கேன் but already I feel like Da Nang is going to steal my heart. So இதோட இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்து we'll show you what we're going to do and it's going to be a good day, fun day. So thank you so much இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பார்த்துக்கு. Virtual hugs to all of you watching and I hope you also had a lovely day. And அவ்வளவுதான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். I'm just so excited to go explore my room. Love you, bye.